ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்வீட்டாக நல்ல டேஸ்டியான வாழைப்பழ அல்வா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கனிஞ்ச வாழைப்பழம் இருந்ததுன்னா, நிறைய வாழைப்பழம் மீந்துருச்சுன்னா ஒரே நேரத்தில் அவ்வளோ வாழைப்பழத்தையும் நம்மளால் சாப்பிடவும் முடியாது, கனிஞ்சதை வச்சுருக்கவும் முடியாது. அந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நான் ஒரு 10 வாழைப்பழம் அளவுக்கு கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். திப்பி திப்பியாக எதுவும் இல்லாமல், வடிகட்டெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம அரைச்சிட்டு அப்படியே ராவாக அப்படியே சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போது அதில் இருக்கிற நெய்யை கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ விழுதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அதனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை அப்படியே கலந்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளுக்கு அடியில் ஒட்டி காந்திரும். அதுமாரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டும் போது தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ நம்ம அல்வாலாம் செய்யும்போது அதை நம்ம தொட்டு அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா, நம்ம தொட்டு அதை கையால் எடுக்கும்போது ஒரு grip இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம மாவு பொருட்கள் ஏதாவது சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நம்ம வாழைப்பழம் அரைக்கிறோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்தும் ஒன்றா அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அந்த மாவு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா தண்ணியில், அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான். நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லைன்னா ரவாவை வந்து ஊற வச்சுட்டு அதையும் கூட அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பனானாவுக்கே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜீனி சேர்த்துக்கலாம், இல்லை கல்கண்டு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இனிப்புக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காப்படி அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை காப்படி அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஜீனியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து அதை கலந்து விடணும். ஒரே மொத்தமாக எல்லா நெய்யுமே அதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. நம்ம 2 டேபிள் ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டு அந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த அல்வா நம்மளுக்கு. இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கேன். மொத்தத்துக்கு ஒரு 150 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே அப்சர்வ் ஆகினதுக்கப்புறம் திருப்பி சேர்க்குறேன். ஒரு 1/2 hour போல் ஆணுச்சு டோட்டலாக நம்மளுக்கு டைம் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. அப்படியே நல்லா ஒட்டாமல் வரணும், அந்த பேனில் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். அது மாதிரி நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் வந்து வெளியில் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், ஆனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அல்வாலாம் சாப்பிடும்போது. கசின் கூட கேட்டாங்க, வாழைப்பழம்லாம் நிறையா இருக்குது. அவங்க ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, வாழைப்பழம்லாம் நிறையா எக்ஸஸாக இருக்குது, கல்கண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு என்ன செய்கிறது யூடியூபர்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ராவாக அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, எங்கள் வீட்லேயும் வாழைத்தாருனால பழுத்திருந்ததுனால அது அப்படியே சரின்னு சொல்லிட்டு கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்ததுனால சரின்னு அதையும் அல்வாவாக செஞ்சிடலாம், வீடியோவாக போட்டுடலாம், எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, அதுக்கப்புறம் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். திருப்பி கலந்து விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட வேண்டியதான். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும், அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும். கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அல்வா வந்து கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
நம்ம அதை அப்படியே செஞ்சிட வேண்டியதான். அப்படியே ஒட்டாமல் வரணும், ஒன்று திரண்டு நல்லா கெட்டிப்பட்டு வரணும். கொஞ்சமான அளவில் செய்கிறோம், உடனே காலியாகிற மாதிரி இருந்ததுன்னா கூட ரொம்ப 1/2 அன் ஹவர் அளவுக்குலாம் நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுனாலே நம்மளுக்கு போதும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே கூட கொஞ்சம் கெட்டிப்பட்டு போகும் நம்மளுக்கு. அதனால் நம்ம அந்த அளவுக்கு கிண்டணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் செய்கிறோம், கொஞ்சம் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூடுதலான நேரம் நம்ம கிண்டும்போது தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அல்வாலாம் செஞ்சுருக்கோம். ஒரு தடவையுமே ஒரு மாவு சேர்த்து செஞ்சுருப்பேன். சில நேரத்தில் வந்து கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருப்பேன், சில நேரத்தில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சுருப்பேன். ஒரு இதுலேயும் ஒரு இது சேர்த்து செஞ்சுருக்கலாம். அதாவது மாவு பொருட்கள் சேர்க்கும்போது நம்மளோட கிரிப்னஸ்க்காக தான். அது நம்ம தொட்டு எடுக்கும்போது அந்த அல்வாவை நம்மளுக்கு கையில் அது வழுக்கிட்டு போகாமல் தொட்டு எடுக்க முடியணும். அதுக்காக அந்த டெக்ஸ்சருக்காக தான் நம்ம அந்த மாவு பொருட்கள்லாம் நம்ம சேர்க்குறோம். கோதுமை மாவுலாம் சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய வாசனை வந்து கோதுமை அல்வா மாதிரி கூட ஆகலாம். அதுமாரி வேண்டாம், எனக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்டோட அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு இல்லாட்டினா ரவையை ஊற வச்சு அதை கூட அரைச்சி நம்ம சேர்க்கலாம். இல்லாட்டினா ஜவ்வரிசி கூட நம்ம ஊற வச்சு அரைச்சி நம்ம சேர்த்து அல்வா கிண்டலாம். நல்லா டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்படி அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.